சுவையான சட்னி பீர்க்கங்காய் தோலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பீர்க்கங்காய் தோலில் நிறைய நன்மைகள் இருக்குது. எலசான பீர்க்கங்காய் எடுத்து அதோட தோலை கத்தியை வச்சு சீவி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கணும். தோலை எடுத்ததுக்கப்புறம் பீர்க்கங்காயை சப்ஜி பண்ணிக்கலாம். இப்போ சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கியாச்சு. இது கூட பெரிய வெங்காயம் ஓரளவு பெரிய துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கணும், வதக்கிறதுக்கு தான். இது கூட ஒரு சின்ன துண்டு புளி, காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய், 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, தேவைக்கேற்ப உப்பு, பெருங்காயத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இதுதான் தேவையானது. அடுப்பில் பேனை வச்சு பேன் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு அதில் வெங்காயம் வரமிளகாயை சேர்த்து நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கணும். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூட பீர்க்கங்காய் தோலை சேர்த்துடணும். பீர்க்கங்காய் தோலை சேர்த்ததுக்கப்புறம் அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விடணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இது கூட உப்பு, புளி, 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் 3ஐயும் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுற வரைக்கும் விட்டுறலாம். அடுப்பில் தாளிக்கிற கரண்டி வச்சு அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அதில் போட்டு பொன்னிறமாக வறுக்கணும். இது கூட ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூளையும் கடைசியில் சேர்க்கணும். சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக வறுபட்டதுக்கப்புறம் வதக்கினதை எடுத்து மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வறுத்த உளுத்தம்பருப்பு அது கூட சேர்த்து கடைசியாக ஒரே ஒரு சுற்றினா போதும், நல்லா அரைக்க வேண்டாம். சுவையான பீர்க்கங்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.